ஹாய், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பாடே பண்ணிட்டேன். என்ன சாப்பாடு பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, லெமன் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன்னு அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு பொட்டேட்டோ, வெங்காயம்லாம், பச்சை மிளகா கட் பண்ணிட்டேன். இது 3 தான் நான் போட்டு பண்ணுவேன். லெமன் சாதத்துக்கு இது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கடாயை வச்சுட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிச்சுக்கிட்டோம். நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்குவேன். அது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்குவேன். உருளைக்கிழங்கு வந்து டக்குன்னு வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் அதை சீக்கிரமாகவே பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்துட்டு தேவையான மசாலா என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக வத்தப்பொடி, கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் மசாலா போட்டதுக்கப்புறம் சால்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. அது வேகட்டும். அது சைடில் வெந்துகிட்டே இருக்கும்போது இங்கே சாப்பாடு வந்துட்டு நல்லா உதிரியாக வரணும் லெமன் சாதத்துக்கு. அதனால் கரெக்டாக பார்த்து வடிக்கணும் அப்படின்னு கரெக்டாக வடிச்சிட்டேன். வடித்து ஃபேனில் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு நீளமாக பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். அப்புறம் இந்த சைடு உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் லெமன் சாதத்துக்கு வந்துட்டு இதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு தேங்காய் எண்ணெயில் பண்ணால் லெமன் சாதமோ புளியாதமோ எதுவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா கடலை எண்ணெயில் பண்ணுறதை விட தேங்காய் எண்ணெயில் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிட்டு கடலைப்பருப்பும் போட்டுட்டு காஞ்ச வத்தல் இருக்குல்ல அது போட்டு ஒரு கை அளவுக்கு வேர்க்கடலை வந்துட்டு வறுத்ததாக இருந்தாலும் சரி, இல்லை பச்சை வேர்க்கடலையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம ஆயிலில் போடுறதுனால அது நல்லா வறுந்துடும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதாவது நீங்கள் எவ்வளோ சாதம் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் பொடியும் சால்ட்டும் போட்டு லெமன் வந்துட்டு ஒரு லெமன் எடுத்துக்கிட்டேன். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டியில் பண்ணினேன். லெமன் வந்துட்டு ஒரு லெமன் ஊற்றணும். எனக்கு லைட்டாக புளிப்பு பத்தலையோன்னு தோணுச்சு. நீங்கள் கொஞ்சம் இன்னும் 2 பேருக்கு பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட லெமன் ஊற்றிக்கோங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இதுதான் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் சாப்பிட்டது. நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பண்ணீங்க மார்னிங்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்